நமது மெய்ப்பெரும் நமது மீட்பெரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, விவிலிய தேடல் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே ஒத்தமை நற்செய்தி புதுமைகள் பலருக்கும் நலம் என்ற தலைப்பினிலே வத்திக்கான் வானொலியில் இடம்பெற்ற விவிலிய தேடல் நிகழ்ச்சியை அருளொளி இணையதள நேயர்களுக்காக நாம் தொகுத்து வழங்குகின்றோம். தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ். விவிலிய தேடல் ஒத்தமை நற்செய்தி புதுமைகள் பலருக்கும் நலம். எனது அருமை அன்புள்ளங்களே, ஒத்தமை நற்செய்திகள் என்று அழைக்கப்படும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 நற்செய்திகளிலும் பதிவு செய்யப்பட்டுள்ள பொதுவான புதுமைகளில் நம் தேடல் பயணத்தை சென்ற வாரம் துவங்கினோம். இன்று தொடர்கின்றோம். ஒத்தமை நற்செய்திகளில் இடம்பெற்றுள்ள 12 பொதுவான புதுமைகளில் 10 புதுமைகள் நோயுற்றோருக்கு இயேசு நலம் வழங்கும் புதுமைகள். அன்பு இதயங்களே, 4 நற்செய்திகளிலும் கூறப்பட்டுள்ள குணமளிக்கும் புதுமைகளில் தனி ஒருவர் அல்லது இருவர் நலம் பெறும் நிகழ்வுகளையே நாம் அதிகம் காண்கின்றோம். 2 நிகழ்வுகளில் மட்டுமே இயேசு ஒரு குழுவினருக்கு குணமளிப்பதாக கூறப்பட்டுள்ளது. லூக்கா நற்செய்தி 17ஆம் பிரிவில் 10 தொழுநோயாளர்களை இயேசு குணமாக்கும் புதுமை இடம்பெற்றுள்ளது. அடுத்தது கபர்நாகும் ஊரில் சீமோன் பேதுருவின் இல்லத்திற்கு முன் நோயுற்ற பலரையும் பேய் பிடித்த பலரையும் இயேசு குணப்படுத்தும் புதுமை கூறப்பட்டுள்ளது. இந்த புதுமையில் இன்றைய தேடலை நாம் மேற்கொள்வோம். அன்பு நெஞ்சங்களே, கப்பர்நாகும் ஊரின் தொழுகை கூடத்தில் தீ ஆவி பிடித்தவர் ஒருவரை இயேசு குணமாக்கும் நிகழ்வு மார்க்கு நற்செய்தியின் முதல் புதுமையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இயேசு சீமோன் பேதுருவின் வீட்டிற்கு சென்று அவரது மாமியாரை குணமாக்குகின்றார். இப்புதுமை ஒத்தமை நற்செய்திகள் 3லும் கூறப்பட்டுள்ள முதல் பொதுவான புதுமை. இப்புதுமையை நாம் கடந்த வாரம் சிந்தித்தோம். இப்புதுமையைத் தொடர்ந்து இயேசு ஊரிலிருந்த பலருக்கு குணமளித்தது 2வது பொதுவான புதுமை. மார்க்கு நற்செய்தியில் இப்புதுமையின் அறிமுக வரிகள் இவ்வாறு அமைந்துள்ளன. மார்க்கு நற்செய்தி பிரிவு 1. மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய்பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயிலின் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேச விடவில்லை. ஆண்புள்ளங்களே, கப்பர்நாகும் தொழுகை கூடத்தில் நடைபெற்ற புதுமையும் பேதுருவின் மாமியார் குணமான புதுமையும் அவ்வூரில் காட்டு தீ போல பரவியிருக்க வேண்டும். எனவே அந்த ஊர் மக்கள் நோயுற்றோரையும் தீய ஆவி பிடித்தோரையும் இயேசுவிடம் கொணர்ந்தனர். தொழுகை கூடத்தில் நடைபெற்ற புதுமையும் பேதுருவின் மாமியார் குணமான புதுமையும் ஓய்வு நாள் விதிகளை மீறி நிகழ்ந்த புதுமைகள். ஆனால் இன்று நாம் சிந்திக்கும் புதுமையோ ஓய்வு நாள் முடிந்தபின் நிகழ்ந்தது என்பதை ஆழமாக சிந்திக்கும் போது இப்புதுமையில் பங்கேற்ற மக்களை புரிந்து கொள்ள உதவுகின்றது. அன்பு இதயங்களே, நோயுற்ற ஒருவரோ பேய் பிடித்த ஒருவரோ தங்கள் குடும்பத்தில் இருந்ததால் குடும்பத்தினர் அனைவரும் இறைவனின் சாபத்தை பெற்றவர்கள் என்று ஊர் மக்களால் ஒதுக்கப்பட்டவர்கள் இந்த மக்கள். எனவே தாங்கள் இறைவனின் சாபத்தை பெற்றதாக எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த மக்கள் ஓய்வு நாள் விதிகளை மீறி மேலும் இறைவனின் சாபத்தை பெறுவதற்கு அஞ்சினர். எனவே மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் ஓய்வு நாள் முடிவுற்றதை உணர்ந்து இவர்கள் நோயுற்றவர்களை இயேசுவிடம் அழைத்துச் சென்றனர். அகலாது எரியும் அன்பே, அகலாகு என் பாதை முன்பே, அகலாது எரியும் அன்பே, அகலாகு என் பாதை முன்பே. அன்பு நெஞ்சங்களே, மெத்தடிஸ்ட் சபையைச் சார்ந்த புரூஸ்லி என்ற போதகர் இயேசுவை தேடிச் சென்ற இம்மக்களை 2 பிரிவினராக சித்தரித்துள்ளார். ஒரு குழுவினரை கொண்டு வந்தவர்கள் என்றும் மற்றொரு குழுவினரை பார்க்க வந்தவர்கள் என்றும் புரூஸ்லி அவர்கள் அழைத்துள்ளார். நோயாளர்கள், பேய்பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள் என்ற வாக்கியத்தில் கூறப்பட்டுள்ள கொண்டு வருதல் என்பதை சுட்டிக்காட்டும் கிரேக்கச் சொல்லுக்கு பின்தொடர்ந்து வருதல் மற்றும் சுமந்து வருதல் என்ற 2 வேறு பொருட்கள் உண்டு என்று புரூஸ்லி அவர்கள் விளக்கமளித்துள்ளார்.
அன்பு இதயங்களே, இயேசு கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தது முதல் அவரை காணும் ஆவலில் அவரைத் தொடர்ந்து வந்தவர்கள் அந்த கூட்டத்தில் இருந்தனர். அவர்கள் இயேசுவை தொழுகை கூடத்தில் சந்தித்தபோது அவருடைய போதனையை குறித்து வியப்பில் ஆழ்ந்தார்கள். அந்த போதனையைத் தொடர்ந்து தீயாவி பிடித்த ஒருவரை இயேசு குணமாக்கியதை அந்த மக்கள் கண்டதால் அவர்கள் நம்பிக்கை இன்னும் ஆழப்பட்டது. அந்த புதுமை நிகழ்ந்தபோது அவர்கள் தங்கள் இல்லங்களில் நோயுற்று பேய்பிடித்து இருந்தோரை எண்ணி பார்த்திருப்பர். அவர்களை இயேசுவிடம் கொண்டுவர அவர்கள் தீர்மானம் செய்திருப்பர். எனவே ஓய்வு நாள் முடிந்த வேளையில் இயேசு பேதுருவின் வீட்டில் இருந்ததை அறிந்து நோயுற்றவரையும் பேய் பிடித்தவரையும் அவரிடம் கொண்டு வந்து சேர்த்தனர் இந்த மக்கள். அன்பு நெஞ்சங்களே, கொண்டு வருதல் என்ற இச்சொல்லுக்கு சுமந்து வருதல் என்ற மற்றொரு பொருளும் உண்டு. நோயுற்றதாலும் பேய் பிடித்ததாலும் உடலால் தளர்ந்து உள்ளத்தால் இறைவனை விட்டு விலகி வாழ்ந்த தங்கள் உறவுகளை, நண்பர்களை இயேசுவிடம் சுமந்து வரும் பணியை இம்மக்கள் ஆற்றினர். நோயுற்றதால் பேய் பிடித்ததால் நொறுங்கிப் போயிருக்கும் நம் உறவினர்களை, நண்பர்களை இயேசுவிடம் சுமந்து செல்வது நமது கடமை. இதை திருத்தூதர் புனித பவுல் நமக்கு ஓர் அன்பு கட்டளையாக தருகின்றார். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் பிரிவு 6. ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள், இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள். எனது அருமை அன்புள்ளங்களே, இனி பேதுருவின் இல்லத்திற்கு முன் கூடியிருந்த அந்த கூட்டத்தில் பார்க்க வந்தவர்கள் என்ற குழுவின் மீது நமது கவனத்தை திருப்புவோம். நகர் முழுவதும் வீட்டு வாயிலின் முன் கூடியிருந்தது என்ற இறைவாக்கியம் இயேசுவை பார்க்க வந்திருந்த மற்றொரு குழுவினரை நமக்கு அடையாளம் காட்டுகின்றது என்று போதகர் ப்ரூஸ்லி அவர்கள் கூறியுள்ளார். இந்த இறைவாக்கியம் இன்னும் சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் இதை காண்பதற்கு கூடியிருந்தது என்று கூறப்பட்டுள்ளது. அன்புள்ளங்களே, இயேசு கப்பர்நாகும் ஊருக்கு வந்துள்ளார் என்பதை அறிந்து அவரை காண தொழுகை கூடத்தில் கூடி வந்த கூட்டத்தில் அவரது போதனைகளை கேட்டு வியப்பில் ஆழ்ந்ததோடு அவர் பேய் பிடித்தவரை நலமாக்கியதைக் கண்டு ஆனந்தமடைந்தோர் மாலையில் இயேசுவிடம் மற்றவர்களை அழைத்துச் சென்றனர். அதே தொழுகை கூடத்தில் இயேசுவின் போதனைகளை கேட்டு கோபம் கொண்டவர்களும் இருந்திருப்பர். கூடுதலாக இயேசு பேய் பிடித்த ஒருவரை ஓய்வு நாளில் குணமாக்கியது அவர்கள் கோபத்தை மேலும் வளர்த்திருக்கும். இது போதாதென்று இயேசு பேதுருவின் வீட்டில் மீண்டும் ஒரு புதுமையை ஓய்வு நாளன்று செய்தார் என்பதை அவர்கள் அறிந்தபோது கோபமும் பொறாமையும் கொழுந்துவிட்டு எரிந்திருக்கும். இத்தகைய மனநிலையில் இருந்த அவர்கள் மாலையில் இயேசுவை தேடி மக்கள் செல்கின்றனர் என்பதை அறிந்து தங்கள் நண்பர்களை திரட்டிக்கொண்டு அங்கும் சென்றிருப்பர். இயேசுவின் புகழ் வளராமல் தடுக்க என்ன செய்யலாம் என்று எண்ணியபடி அவர்கள் அங்கு சென்றிருப்பர். இவர்களோடு இன்னும் பலர் இயேசுவை பற்றி அரைகுறையாக கேள்விப்பட்டு அவர் என்னதான் செய்கிறார் என்பதை காணும் ஆவலில் அங்கு கூடி வந்திருப்பர். அன்பு நெஞ்சங்களே, பேதுரு இல்லத்தின் முன் கூடியிருந்த அக்கூட்டத்தில் கொண்டு வந்தவர்கள், பார்க்க வந்தவர்கள் என்ற இரு பிரிவினர் வெவ்வேறு மனநிலையோடு வந்திருந்தாலும் அவர்கள் கொண்டிருந்த மனநிலை இயேசுவின் புதுமைகளை தடை செய்யவில்லை. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார், பல பேய்களையும் ஓட்டினார் என்று நற்செய்தியாளர் மாற்கு இப்புதுமையை நிறைவு செய்துள்ளார். அவ்விரு குழுவினரிடம் இயேசுவின் புதுமைகள் உருவாக்கிய தாக்கம் எவ்வகையில் இருந்திருக்கும் என்பதை போதகர் ப்ரூஸ்லி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். நோயுற்றோரையும் பேய் பிடித்தவர்களையும் இயேசுவிடம் கொண்டு வந்தவர்கள் மீண்டும் தங்கள் இல்லங்களுக்கு திரும்பிச் சென்றபோது இயேசுவை தங்கள் நினைவுகளில், உள்ளங்களில் சுமந்து சென்றிருப்பர் என்பதை நாம் உணரலாம். இதற்கு மாறாக இயேசுவை வேடிக்கை பார்க்கும் அல்லது அவரிடம் குறை கண்டுபிடிக்கும் நோக்கத்துடன் பார்க்க வந்தவர்கள் தங்கள் உள்ளங்களில் பெரும் மாற்றங்கள் ஏதுமின்றி திரும்பிச் சென்றிருப்பர் அல்லது இயேசுவின் மீது கூடுதல் வெறுப்புணர்வை வளர்த்திருப்பர். அன்பு இதயங்களே, நாம் எத்தகையவர்கள் என்று ஆய்வு செய்வோம்.
இயேசுவிடம் மற்றவர்களை கொண்டு வந்து மீண்டும் வீடு திரும்பும்போது இயேசுவை நம் உள்ளங்களில் சுமந்து செல்கின்றோமா? அல்லது இயேசுவை வேடிக்கை பார்த்துவிட்டு அடுத்த வேடிக்கையை தேடி நாம் சென்று விடுகிறோமா? அறம் சூழும் உன் வாழ்வு, அருள் சேர்க்கும் உன் வாக்கு, இறைவா உன் பேரன்பு நிலையானது. அழகான உன் எண்ணம் மறையாது எனில் என்றும் நிறைவான என் வாழ்வு மகிழ்வானது. உன் அன்பை உணர்ந்தேன், உன் பாதை நடந்தேன், உன் பண்பின் ஏட்டில் உன் வசமாகிறேன். என் முகம் வாழ்பவா, என்னை ஆள்பவா, இறைவா என் நிறைவானவா. தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டேன், தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டேன். உன்னால் இதயம் புதியதானது, உறவால் வாழ்வு இனிமையானது, எல்லாம் இங்கு நீயே என்று உள்ளம் பாடுது. தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டேன், தேடும் என் கண்ணில் பேராவல். இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.